உரமாமனை கண்டவங்கிறாங்க சிரிக்கிற. அது என்ன சொல்லப்பா, உன்னதான் சொல்லுது. ஐயோ பசிக்கப்படுத்திட்டியடா. ஏப்பா என் அத்தை பொண்ணு என்ன எப்படி பாக்குது பாருப்பா. ஐயோ இது என் அத்தை பொண்ணு சொன்னா நானே நம்ப மாட்டேனே. ஓகே சொல்லிடலாமா? இவனுக்கு இப்படி ஒரு அத்தை பொண்ணா? என்ன மாப்பிள்ள, பொண்ணு பிடிச்சிருக்கா டக்குன்னு சொல்லுங்க. ஊருக்கு போய் லெட்டர் போறேன்னு மட்டும் சொல்லக்கூடாது. அதாவது பொண்ணு செம்மையாக இருக்குது, விடுறதுக்கு மனசு வரல. ஆந்திராலேருந்து ஆள் வந்து அடிச்சாலும் சரி சொல்லிடலாம். எனக்கு பொண்ணு பிடிக்கல. ஏன்டா? ஏன் யூக்கலுக்கு அழகே இல்லையே? என்னப்பா பார்த்துப்பா, கீழே அமிகள் இருக்குது பார்த்து. சத்தியமா சொல்லு, உங்க அத்தை பொண்ணு அழகா இல்ல? உனக்கு பிடிக்கல? இப்பா அத்தை பொண்ணாது செத்த பொண்ணாது அழகா இருக்கணும்ல, அந்த பொண்ணு எனக்கு பிடிக்கலப்பா. செல்லக்குட்டி அந்த வாட்ச கழட்டு. இது எப்படி கேட்டதுன்னு தெரியலையே. கழட்டுறா. எப்படிப்பா கேட்டுறது? வாட்சையும் பொண்ணையும் கட்டுறதுக்கெல்லாம் ஒரு அதிர்ஷ்டம் வேணும். வாட்சி போச்சே. கன்ஃபார்மா சொல்லு, என்ன மொத்த பொண்ணு பிடிக்கல? என்னப்பா சமாதானப்படுத்துறியா? அவளை எனக்கு பிடிக்கல, ரிஜெக்டட். பியூட்டிஃபுல். என் முடிவு நீயே சொல்லிடுப்பா. வேணான்ட்டு என்ன பாக்குற? என் பேரு விக்ரம். இவங்க எல்லாரும் சுல்தான்னு கூப்பிடுவாங்க. பாம்பேல ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியரா வேலை செய்யறேன். மாசம் 3 லட்ச ரூபா சம்பளம். சீக்கிரமே சொந்த கம்பெனி ஆரம்பிச்சு ஜப்பான் போயிடுவேன். தம்பி, இப்ப இதெல்லாம் எதுக்கு எங்க கிட்ட சொல்றீங்க? சொல்றேன். மாப்பிள்ள பொண்ணு அழகா இல்ல, பிடிக்கலன்னு சொல்லிட்டான். எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். பாவி, இதுக்குதான் 3 வாட்டி கேட்டியா? அவன் என்ன சொல்ல போறான் தெரியலையே. எனக்கு இவரை பிடிக்கல. அப்பா தேங்க்யூ. சுல்தான் சுல்தான், யோ பிடிக்கலன்னு சொல்லுது சிரிக்கிற. மோசமானவன்பா நீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஞாபகமா பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க யூடியூப்ல மட்டும் இல்ல, Facebook அண்ட் இன்ஸ்டாகிராம்லயும் இருக்கும். அதோட லிங்க் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். ஸோ அதுலயும் போய் ஃபாலோ பண்ணுங்க. நன்றி. தேங்க்யூ.